தமிழகத்தில் இன்றும் நாளையும் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை தொடரும். வரும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றது. இலங்கை அருகே 48 மணி நேரத்தில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் எனவும் அறிவிப்பு. அந்தமான் கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற சாத்தியமில்லை. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தகவல். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே காட்டாற்றின் கரையில் உடைப்பு. வயலுக்குள் வெள்ளம் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். 5வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தென் மாவட்டங்களில் தொடரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து 27,000 கனஅடி நீர் வெளியேற்றம். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 140 அடியை எட்டியது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு தடுப்புகள், பாதைகள், படிக்கட்டுகள் சேதம். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக விளைநிலத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் வேதனை. சுமார் 20,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் சேதம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்யும் கனமழையால் 1000 ஏக்கரில் வாழை மரங்கள் சேதம். உரிய முறையில் கணக்கெடுத்து இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை. ஜெனரேட்டரில் தீப்பற்றியதால் உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரி விளக்கம். மழை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வேகமாக பரவும் வைரஸ் காய்ச்சல். தொடக்கத்திலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். அயோத்தி குழந்தைராமர் கோயிலில் கொடியேற்றினார் பிரதமர் மோடி. கட்டுமான பணி நிறைவடைந்த நிலையில் 191 அடி உயரத்தில் பறக்கும் கொடி. पर्जन्यः
அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்த பிரதமர். குழந்தை ராமர் சிலைக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு. ज्योतिर्ज्योतिरग्निः स्वाहा सूर्योर्ज्योतिर्ज्योतिः सूर्यः स्वाहा अग्निर्वर्चो ज्योतिर्वर्चः स्वाहा सूर्योर्वर्चो ज्योतिर्वर्चः स्वाहा ज्योतिः அயோத்தி ராமர் கோயிலில் ஏற்றப்பட்ட தர்மக்கொடி இந்திய நாகரிகத்தின் புதிய எழுச்சியை குறிப்பதாக பிரதமர் உரை. வாய்மையே என்றும் வெல்லும் என்றும் பேச்சு. கோவையில் 45 ஏக்கரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின். 23 வகையான தோட்டங்களுடன் அமைந்துள்ள பூங்கா. கோவை சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். தமிழ்நாடு கொடையால் உலகம் வென்றவர்கள். முதல்வர் மு க ஸ்டாலினின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது. மெட்ரோ ரயில் விவகாரத்தில் தவறான அறிக்கையை தமிழக அரசு அனுப்பியதாக குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. 82 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம். எஸ்ஐஆர் பணிகளை மாவட்ட நிர்வாகம் முறையாக செய்யவில்லை என குற்றச்சாட்டு. பீகாரை போல தமிழ்நாட்டில் வடமாநில அரசியல் ஈடுபடாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை பேச்சு. தமிழ்நாடு விழிப்புணர்வு உள்ள தெளிவான மாநிலம் எனவும் கருத்து. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. அது வட மாநிலம், இது தென் மாநிலம். வட மாநில அரசியல் எல்லாம் தென் மாநிலத்தில் ஈடுபடாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அவர்கள் சொல்லுகின்ற எந்த விதத்திலும் 0.1% கூட வாய்ப்பே கிடையாது. கூட்டணி குறித்து டிசம்பர் 30ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜர். கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. இந்தியாவில் உருவாகும் அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானம். இரட்டை என்ஜின்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் தயாராகிறது. சரணடைய விருப்பம் தெரிவித்து 3 மாநில முதல்வர்களுக்கு மாவோயிஸ்டுகள் கடிதம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் ஆயுதங்களை துறந்து அரசாங்கத்தின் மறுவாழ்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு. டெல்லி காற்று மாசு பிரச்சினை தொடர்பாக பிரதமர் அலுவலக உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனை. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்.
12,000 ஆண்டுகளுக்கு பின் எத்தோப்பியாவில் வெடித்த கேலி குப்பி எரிமலை. எரிமலையின் சாம்பல் இந்தியாவின் வட மாநிலங்களுக்கு வந்ததால் அதிர்ச்சி. எரிமலை சாம்பல் காற்றில் பரவி இருப்பதால் இந்திய விமானங்களுக்கு எச்சரிக்கை. விமானத்தின் எஞ்சினையே பாதித்துவிடும் என்பதால் கவனமாக இருக்க விமானிகளுக்கு அறிவுறுத்தல். தொடரும் கனமழையால் தத்தளிக்கும் இலங்கை. அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. தாய்லாந்தின் சுங்லா மாகாணத்தில் கடும் வெள்ள பாதிப்பு. பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள். தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 93,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 174 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலையில் கோலாகலமாக நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழா. 2ஆம் நாள் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் வழிபாடு. வானிலிருந்து வளைய வடிவில் குதித்து இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அசத்தல். வைர விழா கொண்டாட்டங்களை ஒட்டி மெய்சிலிருக்க வைக்கும் நிகழ்வு.